everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 6 Trigonometry Exercise 6.1ல 10th question பார்க்க போறோம். So questionக்கு போறதுக்கு முன்னாடி first இது வந்துட்டு ஒரு trigonometric identity proof question. அதாவது ஒரு expression கொடுத்திருப்பாங்க, அதிலிருந்து நம்ம ஒரு expression வந்துட்டு proof பண்ணணும். Next இது வந்து algebra plus trigonometric question. அதாவது algebraவும் இருக்கும், trigonometric relatedஆவும் இருக்கும். So அப்படி இருக்கும்போது இது ஒரு important question தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் இல்ல, இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இது ஆக்சுவலா ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான். பட் இன் போர்ட் எக்ஸாம்ஸ்ல 2 மார்க் இல்லைன்னா 4 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போய்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if cos theta divided by 1 plus sin theta is equal to 1a அப்படின்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் இங்க அப்படின்னா a square minus 1 divided by a square plus 1 is equal to sin theta அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ப்ரூஃப் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் given எல்லா கொஸ்டின்ஸ்லயுமே given to prove அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டு ப்ரூவ வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும், கொடுத்திருக்கிற கிவனை வச்சு நான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், இதை நான் என்னோட இதுக்கு நான் வந்து மாத்தி எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நான் இதை கொண்டு வரணும். அதாவது இதை எப்படி வேணாலும் மாத்தி நான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு கொண்டு வரணும் இந்த இடத்துல. ஓகேவா? நம்ம எப்படி பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, அப்ப நான் ஏ ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஏ ஃபர்ஸ்ட், அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ப்ரொசீஜர் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஏ கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் 1. இங்க நீங்க இதுல பாருங்களேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 தனியா டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 கண்டுபிடிக்கணும். தென் தான் அது சைன் தீட்டா வேல்யூ நான் கொண்டு வரணும். அப்ப நான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் ரெசிப்ரோக்கல் பண்றேன். எப்படி வேணா சேஞ்ச் பண்ணலாம்ல. அப்ப நான் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் இங்க மாத்துறேன். அப்படி மாத்தும் போது எனக்கு ஏ என்ன ஆகும் அப்படின்னா, ஏ டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் வந்துட்டு டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறும் போது எனக்கு இப்படி வரும். இப்ப இங்க எனக்கு என்ன தேவை, எனக்கு ஏ தான் வேணும். இப்ப இந்த 1 எனக்கு தேவைப்படாது. அப்ப எனக்கு ஏ வேல்யூ இங்க கிடைச்சிருச்சா? ஏ வேல்யூ என்ன, 1 plus sin theta divided by cos theta. இங்க என்னோட ஏ வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஏ வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூ வேணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன, a ஓட வேல்யூ நான் எழுதிக்கிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு a ஸ்கொயரோட வேல்யூ வேணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். நான் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 plus sin theta divided by cos theta the whole square பண்ணிட்டேன். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், a square is equal to, நான் நியூமரேட்டருக்கு ஸ்கொயரை நான் உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்னா, இங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கா, 1 plus sin theta. அதனால இது 1 plus sin theta ஹோல் ஸ்கொயரா இருக்கும். இங்க டினாமினேட்டருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது cos square theta அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். இப்ப நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்களா, இங்க cos square theta அப்படின்னு இருக்கு. நமக்கு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும், எனக்கு sin theta தான் வேணும். எனக்கு இந்த cos square theta வந்துட்டு நமக்கு தேவைப்படாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு மாத்தணும். அதுக்கு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. நம்ம ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் தெரியுமா, இங்க பாருங்க, sin square theta plus cos square theta is equal to 1 அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இங்க நான் cos square இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு, அப்போ எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா 1 minus sin square theta மாறிடுச்சு. அப்படி மாறினதுனால எனக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலா நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சைன் தான் தேவை. அப்ப எனக்கு இங்க இந்த இடத்துல சைன் அப்படின்றது வந்துருமா, காஸ் ரீப்ளேஸ் ஆயிடுமா. அதனாலதான் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். இப்ப பாருங்க, அதை நான் ரீப்ளேஸ் பண்றேன். a square is equal to 1 plus sin theta the whole square divided by, நான் cos square thetaக்கு பதிலா 1 minus sin square theta அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு இங்க காசே போயிடுச்சு, எனக்கு சைன் மட்டும் தான் இருக்கு. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்ப நியூமரேட்டர் பாருங்களேன், இது a square minus b square ஃபார்மேட்ல இருக்கா. இது a, இது வந்துட்டு b, ஸ்கொயரை விட்டுருங்க. இது a, இது b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a plus b into a minus b. அப்ப நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாமா இத. அப்படி எழுதும் போது a ஸ்கொயர் is equal to 1 plus sin theta the whole square divided by, நான் எப்படி எழுதணும், a plus b a minus b எழுதணும் இத. அப்போ இது a, இது bங்கும் போது 1 plus sin theta into 1 minus sin theta அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும்.
இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பாருங்களேன். இது ஸ்கொயர் தானே பண்ணிருக்கேன். அப்ப நான் இது 2 டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்ல. 2 டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். a square is equal to 1 plus sin theta into 1 plus sin theta. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1 plus sin theta into 1 minus sin theta. இங்க நம்ம என்ன பண்ணலாம்? காமன் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல. அப்ப 1 plus sin theta 1 plus sin theta நான் கேன்சல் பண்ணிட்டேன். பண்ண உடனே எனக்கு a ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிருச்சு பாருங்களேன். 1 plus sin theta divided by 1 minus sin theta அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டு ப்ரூவ்ல என்ன பண்ணிட்டேன்? a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது எனக்கு என்ன வேணும்? a ஸ்கொயர் மைனஸ் 1 வேணுமா? இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 1 எனக்கு a ஸ்கொயரோட வேல்யூ வச்சுதான் நான் a ஸ்கொயர் மைனஸ் 1 நான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப பாருங்க, அப்போ a ஸ்கொயர் நான் ரெண்டு சைட்லயுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்டியூட்டிங் மைனஸ் 1 ஆன் போத் சைட்ஸ். நான் ரெண்டு சைடுமே நான் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்ப a ஸ்கொயர் மைனஸ் 1 is equal to 1 plus sin theta divided by 1 minus sin theta minus 1. நீங்க நான் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு காமன் டினாமினேட்டர் இருக்கணும். இங்க வந்துட்டு இங்க 1 இருக்குன்னு வைங்க. எனக்கு இங்க காமன் டினாமினேட்டர் இல்ல. 1 minus sin theta ஒரு வேல்யூ, 1 ஒரு வேல்யூ. அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நான் வந்துட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதையும் நான் மல்டிப்ளை பண்ற மாதிரிதான் இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 into 1 minus sin theta இதுதான் என்னோட எல்சிஎம். அப்போ எனக்கு இங்க பாருங்க, இங்க இன்டு 1 இல்ல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, இதுல எனக்கு 1 minus sin theta இருக்கு, 1 இல்ல. அப்போ நான் இன்டு 1 போட்டுக்கிறேன். இங்க நான் என்ன டினாமினேட்டர்ல பண்றனோ அதே சேம் நான் நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இன்டு 1. இங்க என்ன இல்ல? இங்க 1 இருக்கு, 1 minus sin theta இல்ல. அப்போ இன்டு 1 minus sin theta சேம் அதுக்கும் நான் மல்டிப்ளை நியூமரேட்டருக்கும் 1 minus sin theta அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ காமன் டினாமினேட்டருக்காக தானே இப்படி பண்ணலாம். இப்போ இது இன்டு 1 அப்படின்னா சேம் வேல்யூ தானே. ஸோ 1 minus sin theta அப்படின்றது இந்த காமன் டினாமினேட்டர். இப்போ நான் நியூமரேட்டர் எழுதிக்கிறேன். 1 plus sin theta minus 1 இங்க பிராக்கெட் போடணும். ஏன் போடணும் அப்படின்னா இங்க நமக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதனால நம்ம பிராக்கெட் போட்டுதான் எழுதணும். இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ 1 minus sin theta இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வேணா பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ 1 plus sin theta இங்க என்ன இருக்கும்? இங்க பிளஸ் இருக்கும். அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த பிராக்கெட் அப்படியே எடுத்து விட்டுட்டு நீங்க அப்படியே எழுதிப்பீங்க. அப்படி எழுதக்கூடாது. இந்த சைனையும் பிராக்கெட் குள்ள இருக்கிற சைனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு தான் எழுதணும். அப்ப -1 +1 அப்படிங்கும் போது மைனஸ். அப்போ -1 into +1 -1. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்போ பிளஸ் sin theta. 1 into sin theta sin theta. இப்போ டிவைடட் பை 1 minus sin theta. இங்க பாருங்களேன், நமக்கு வந்துட்டு டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கா? இருக்கு. இங்க பாருங்க, +1 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், -1 கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கு? ஒரு sin theta இன்னொரு sin theta. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் -1 is equal to எனக்கு 2 sin theta இருக்கு. அப்போ 2 sin theta டிவைடட் பை 1 minus sin theta. நம்ம இப்போ a ஸ்கொயர் -1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? a ஸ்கொயர் +1 வேணும். இப்ப அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிப்போமா? இங்க பாருங்க, a ஸ்கொயரோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன், a ஸ்கொயர் பிளஸ் -1 கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப a ஸ்கொயர் +1 கண்டுபிடிக்க வந்திருக்கேன். அப்போ திரும்பவும் சப்ஸ்டியூட்டிங் +1 ஆன் போத் சைட்ஸ். +1 ரெண்டு சைடும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ a ஸ்கொயர் +1 is equal to 1 plus sin theta divided by 1 minus sin theta plus 1. இங்கேயும் நான் ஆட் பண்ணணும். ஆனா எனக்கு வந்துட்டு இங்க நார்மலா 1 இருக்கு. எனக்கு காமன் டினாமினேட்டர்ல அப்ப எல்சிஎம் எடுக்கும் போது என்னோட எல்சிஎம் என்னவா தெரியுமா இருக்கும்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது எல்சிஎம்மா இருக்கும். 1 minus sin theta into 1 இல்லைன்னா 1 into 1 minus sin thetaன்னு சொல்லலாம். அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்? இங்க 1 into 1 போடுறேன். ஏன்னா 1 இல்லன்றதுனால 1 போடுறேன். நியூமரேட்லி சேம் அதேதான். இங்க 1 minus sin theta இல்ல. இங்க என்ன இல்ல?
1 minus sin theta இது. So 1 minus sin theta. நியூமரேட்டர்லயும் அதே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 minus sin theta. இப்போ நான் இதை ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? காமன் டினாமினேட்டர் என்ன? 1 minus sin theta தான். இங்க 1 plus sin theta பிளஸ் போட்டுக்கிறேன். இங்கேயும் எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க 1 into அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு வேல்யூ இருக்கு. அப்போ பிராக்கெட் குள்ளதான் எழுதணும் 1 minus sin theta அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். 1 plus sin theta. இங்க என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிற சைன்ஸ பார்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சோ பிளஸ் இன்டு பிளஸ் என்ன? பிளஸ். ஓகேவா? அப்ப பிளஸ் 1 தான். நெக்ஸ்ட் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் sin theta. ஓகேவா? மைனஸ் sin theta. இப்போ நம்மளோட காமன் இதை எழுதிக்கிறேன். 1 minus sin theta அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் இங்க என்னோட டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கா? என்ன இங்க டிஃபரெண்ட் வேல்யூஸ்? சைன் தான். சைன் பிளஸ் sin theta மைனஸ் sin theta. அப்போ எனக்கு இங்க வந்துட்டு a ஸ்கொயர் பிளஸ் 1 வேல்யூ என்ன? இங்க ரெண்டு 1 இருக்கு. 1 plus 1 வந்துட்டு 2. 2 divided by 1 minus sin theta. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது எது? a ஸ்கொயர் மைனஸ் 1ஐயும் a ஸ்கொயர் பிளஸ் 1ஐயும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இதை டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் அதை டிவைட் பண்றேன். இப்போ இது என்னோட a ஸ்கொயர் மைனஸ் 1 வேல்யூ, இது வந்துட்டு a ஸ்கொயர் பிளஸ் 1 வேல்யூ. அப்ப நான் டிவைட் பண்ணலாமா? So a square minus 1 divided by a square plus 1. நான் எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட். 2 sin theta by 1 minus sin theta divided by 2 by 1 minus sin theta. இங்க வந்துட்டு நம்ம ஃபிராக்ஷனை டிவைட் பண்றோம். இது ஒரு ஃபிராக்ஷன், இது ஒரு ஃபிராக்ஷன். இங்க ஃபிராக்ஷனை டிவைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? அந்த ரூல்ல என்ன பண்றோம்னு பாருங்களேன். இப்போ இதுதான் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கிறேன். இது ஏ, இது பி, இது சி, இது டி. இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கா? இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ பை பி இன்டு டி பை சி, அதாவது மல்டிப்ளையிங் பை த ரெசிப்ரோக்கல். இந்த வேல்யூவை நான் மல்டிப்ளையிங் பை ரெசிப்ரோக்கல் பண்றேன். அப்போ இங்க என்னோட வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 2 sin theta divided by 1 minus sin theta அப்படியே தான் இருக்கு. இங்க நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளையிங் பை ரெசிப்ரோக்கல். சோ மல்டிப்ளையிங் ரெசிப்ரோக்கல் என்ன? 1 minus sin theta divided by 2. இங்க என்னோட காமன் இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 1 minus sin theta 1 minus sin theta கேன்சல் ஆயிடும். 2 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு என்னதான் இருக்கு? எனக்கு சைன் மட்டும்தான் இருக்கு. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? a square minus 1 divided by a square plus 1 is equal to sin theta அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு prove that question. சோ அங்க நம்ம hence proved அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க எழுதிக்கலாம். இங்க வந்துட்டு நீங்க ஆன்சர் வந்துட்டு கொண்டு வரீங்களோ இல்லையோ, prove that அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நீங்க எழுதியிருக்கணும். எழுதி hence proved அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் இருக்கு. அதை நீங்க எழுதியிருந்தா மட்டுமே 1 மார்க் இருக்கு. சோ அது யாருமே மிஸ் பண்ணாம அந்த லைன்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன் இது ஆல்ரெடி கொஸ்டின்லயே இருக்கா, ப்ரூவ் பண்ணணும்னு அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. சோ அதை நீங்க அப்படியே எழுதிக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாம். சோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? cos theta divided by 1 plus sin theta is equal to 1 இருக்கு. அதுல இருந்து நான் a square minus 1 a square plus 1 நான் வந்து கண்டுபிடிக்கணும். is equal to sin theta அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. first given எழுதிக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி வேணாலும் மாத்தி இந்த proof that நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நான் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாத்தி என்னோட a வேல்யூவை நான் வந்துட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்ல வந்துட்டு a ஸ்கொயர். இப்போ எனக்கு a வேல்யூ இருக்கு. இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது எனக்கு நான் இதை ஸ்கொயர் பண்றேன். ஓகேவா? ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியா ஸ்கொயரிங் பண்ணிக்கிறேன். அப்ப பண்ணும்போது எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. எனக்கு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்க தேவைப்படாது, எனக்கு சைன் தான் வேணும். அப்ப நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். இதை யூஸ் பண்றதுனால எனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது அது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு a பிளஸ் b மைனஸ் இன்டூ a மைனஸ் b. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றி அதை எழுதிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி காமன் ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஏ ஸ்கொயர் வந்துட்டு கிடைச்சிடும். இப்போ நம்ம ஏன் இங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஏ கண்டுபிடிச்சிட்டோம், இங்க தேவையானது ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஏ ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர் -1 வேணும். ஏ ஸ்கொயர் -1க்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வேல்யூல நான் -1 அப்படின்னு ரெண்டு சைடுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு மைனஸ் பண்ணும்போது எனக்கு காமன் டினாமினேட்டர் இல்லாததுனால நான் எல்சிஎம் எடுத்தேன். எல்சிஎம் எடுத்துட்டு எனக்கு இதுதான் அந்த ஆன்சர். அப்போ நான் பிராக்கெட்குள்ள எல்லாமே பிராக்கெட் ரிமூவ் பண்ணி என்னோட வேல்யூ அப்படி கொண்டு வந்துட்டேன். இங்க மெயின் வந்துட்டு சைனை நம்ம மாத்தி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இங்க -+, அப்படின்னா அது மைனஸ். சோ பிராக்கெட் குள்ள இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி தான் நீங்க இங்க கொண்டு வந்து எழுதணும். நெக்ஸ்ட் எனக்கு ஏ ஸ்கொயர் -1 கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், ஏ ஸ்கொயர் +1 வேணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஏ ஸ்கொயர்ல நான் வந்துட்டு +1 சப்ஸ்டியூட் பண்ணி சேம் எல்சிஎம் எடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கேன்சல் பண்ணி நான் ஏ ஸ்கொயர் +1 நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும், இது ரெண்டு வேல்யூமே கிடைச்சிருச்சு, நான் அதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. நம்ம ஃபிராக்ஷனை இங்க வந்துட்டு என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். அப்படி பண்ணும்போது a/b அதுக்கப்புறம் அதை வந்துட்டு மல்டிப்ளையிங் பை ரெசிப்ரோக்கல், இந்த வேல்யூவை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி நான் பண்ணி எழுதும் போது எனக்கு காமன் வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு எனக்கு என்ன மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா sin θ மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப a ஸ்கொயர் -1 டிவைடட் பை a ஸ்கொயர் +1 இஸ் ஈக்குவல் டு sin θ, hence proved அப்படின்ற விட நீங்க லாஸ்ட் எழுதிக்கோங்க. ஏன்னா இது prove that question கொடுத்திருந்தா hence proved நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இது எழுதல அப்படின்னா 1 மார்க் யூஸ் பண்ணிடுவீங்க. இது நீங்க உங்க கொஸ்டின்லயே இதை வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்துட்டு a ஸ்கொயர் -1 டிவைடட் பை a ஸ்கொயர் +1 அப்படின்றது எல்லாமே கொஸ்டின்லயே இருக்கு. நீங்க லாஸ்ட்ல இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.